வணக்கம், நான் டாக்டர் அங்கிதா. நான் ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு நிபுணர். இந்த வீடியோவில் ஃபைப்ராய்டு கட்டிகளை சர்ஜரி பண்ணாமல் மருந்துலேயே கரைக்க வாய்ப்பு இருக்கா, இதுக்கு மெடிசின்ஸ் இருக்கா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கர்ப்பப்பையில் இந்த ஃபைப்ராய்டு கட்டிங்க கிட்டத்தட்ட 20 to 30% லேடிஸ்க்கு 40 to 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கிட்ட வர கண்டிப்பாக வந்துடும். இந்த ஃபைப்ராய்டு கட்டிங்க மேக்ஸிமம் பினைனாக தான் இருக்கும். அதாவது இது பின்னாடி புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதிகபட்சமான ஃபைப்ராய்ட்ஸ்க்கு எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. ஆனால் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு எப்போ சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது, அதாவது உங்கள் பீரியட்ஸ் ஹெவியாக போகுது, அல்லது சிவியர் பெயின் இருக்குது, அதிகமாக வெள்ளப்படுறது, அல்லது அடிவயிறில் உங்களுக்கு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது இந்த கட்டியோட சைஸ் 4 சென்டிமீட்டர்ஸ் விட அதிகமாகும் போது ஃபைப்ராய்ட்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தேவை. ஸோ இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கட்டியை மட்டும் நம்ம எடுக்கலாம், இதுக்கு மயோமெக்டமி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கர்ப்பப்பையே நம்ம எடுக்கலாம். இந்த சர்ஜரிக்கு பேர் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். நிறையா பெண்களுக்கு சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் சர்ஜரி சஜஸ்ட் பண்ண உடனே அவங்க கேட்குற அடுத்த கேள்வி, டாக்டர் சர்ஜரி இல்லாமல் இது மெடிசின்ஸ் வச்சு கட்டியை கரைக்க முடியுமா, இதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மெடிசின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது ஒரு சாலிட் டியூமர். இது ரொம்ப தடிமனான ஒரு கட்டி. கர்ப்பப்பையோடைய மசில் லேயர், அதாவது மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர்லேருந்து வளரக்கூடிய கட்டி தான் இது. ஸோ ஃபைப்ராய்ட்ஸை கரைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் மற்ற கைனக் ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவேரியன் சிஸ்ட்ஸ் அளவுக்கு இந்த மெடிசின்ஸ் ஃபைப்ராய்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த ஃபைப்ராய்ட்ஸோடைய சைஸை குறைக்கிறதுக்கு இப்போ 2 விதமான மெடிசின்ஸ் இருக்குது. இது ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதனால் ஃபைப்ராய்ட்ஸோடைய க்ரோத்தை டெம்பரரியாக நம்ம சப்ரஸ் பண்ணலாம். இப்போது 2 டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. இதை ஒரு சில ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த மெடிசின்ஸால் ஃபைப்ராய்ட்ஸோடைய க்ரோத்தை டெம்பரரியாக நாங்கள் சப்ரஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மெடிசின்ஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சூட்டபிள் இருக்காது. அண்ட் உங்கள் கேஸில் உங்களுக்கு இந்த மெடிசின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் உங்கள் கேஸை பார்த்துட்டு தான் அவங்க டிசைட் பண்ணணும். இந்த மெடிசின்ஸை உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களாம் இந்த மெடிசின்ஸை கண்டிப்பாக வாங்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதில் ஃபர்ஸ்ட் மெடிசன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் யூலிப்ரிஸ்டால் அசிட்டேட். இது ஒரு ப்ரொஜெஸ்ட்ரோன் ரிசெப்டர் அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக். ஸோ இந்த மெடிசனை 3 to 6 months எடுக்கும்போது ஃபைப்ராய்டோடைய சைஸ் 20 to 60% டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூலிப்ரிஸ்டால்னால ஃபைப்ராய்ட்ஸ் முழுசாக டிசால்வ் ஆகாது, சைஸ் மட்டும்தான் குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபைப்ராய்டு கட்டியை யூலிப்ரிஸ்டாலில் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக சாப்பிடணும். 15 to 30 days கேப் விட்டுட்டு திரும்பி நீங்கள் 3 monthsக்கு டேப்லெட்ஸை எடுக்கணும். யூலிப்ரிஸ்டால் மார்க்கெட்டில் ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு ட்ரக். அதனால் இதனுடைய விலையும் ரொம்ப அதிகம். ஒரு நாளுக்கே பார்த்தீங்கன்னா டோஸ் உங்களுக்கு 100 to 150 rupees வரும். இந்த மெடிசனை நீங்கள் வெறும் 10 to 15 days எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆக போகிறது கிடையாது. இந்த மெடிசின்ஸ்க்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. கர்ப்பப்பைக்கு உள்பக்கத்தில் இருக்கிற சதை, அதாவது எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதையை இது ரொம்ப மொத்தமாகும். அதனால தான் இதை ஒரு 15 days கேப் விட்டுட்டு திரும்ப சாப்பிட சொல்கிறோம். இன்னொரு சைடு எஃபெக்ட் ஆர் இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, இந்த மெடிசன்னால் லிவர் டேமேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த மெடிசனை ஆக்சுவலி மார்க்கெட்லேருந்து நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கன்சர்ன் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால திரும்ப இந்த மெடிசனை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ஸு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். டாக்டர் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைப்ராய்டு கட்டியை கரைக்கக்கூடிய இன்னொரு மெடிசன் GnRH அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். இது மந்த்லி ஒன்ஸ் எடுக்கணும். 3 to 6 monthsக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன்ஸ்னாலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த மெடிசன் எடுக்கும்போது பீரியட்ஸும் ஸ்டாப் ஆயிரும். அதனால் மெனோபாஸ் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸும் ட்ராப் ஆயிரும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியாகிறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகலாம். அண்ட் திடீர்னு உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். நைட்டில் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாமல் போகலாம். மெமரி இஷ்யூஸ் வரலாம்.
போன் லாஸ், அதாவது போனில் உங்களுக்கு கால்சியம் லாஸ் ஆகலாம். ஸோ ஃபைனலாக மெடிசின்ஸ் வச்சு ஃபைப்ராய்ட்ஸை டிசால்வ் பண்ணலாமா? டிசால்வ் பண்ண முடியாது, ஆனால் அதனுடைய சைஸை டெம்பரரியாக நம்ம குறைக்கலாம். இந்த மெடிசின்ஸ்க்கு சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சில ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் இந்த மெடிசின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த மெடிசின்ஸை எடுத்துக்க முடியாது. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.